இந்த படம் எந்த அளவுக்கு வேர்ல்ட் சினிமாவை இன்ஸ்பயர் பண்ணியிருக்குன்னா, நம்ம தமிழ் ரீஜியனில் நேஷனல் அவார்ட் வின் பண்ண வெற்றிமாறன் அவரோட ஆடுகளம் படத்தில் இந்த படத்துக்கு ஃபில்மோகிராஃபி கிரெடிட்ஸ் கொடுத்துருக்காரு. ஹாய், மார்க் ரெக்கமெண்டோட தேர்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் அமரஸ் ப்ரோஸ். ஹைப்பர்லிங்க் சினிமா அப்படின்ற ஒரு ஜானர் இருக்குது. ஜானர்ன்றதை விட ஒரு நரேட்டிவ் ஸ்டைல் ஒன்று இருக்குது. அந்த நரேட்டிவ் ஸ்டைலை இன்வென்ட் பண்ண ஒரு படம்னு இதை சொல்லலாம். 3 கதை பேரலாக நடக்கும். 3 டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட், சோஷியல் பேக்ரவுண்ட், அந்த எக்கனாமிக்கல் பேக்ரவுண்டில் இருக்கிற ஒரு 3 ஸ்டோரிஸ் வந்து சைமல்டேனியஸாக நடக்கும். ஒரு கார் கிராஷ் ஒன்று நடக்கும். அந்த கார் கிராஷில் வந்து இந்த 3 கதையில் இருக்கிறவங்களும் மீட் பண்ணிப்பாங்க சென்ஸ் அவங்களோட கதை இணையும். ஏன் வந்து ஆடுகளம் படத்தை இந்த படம் இன்ஸ்பயர் பண்ணுச்சு அப்படின்னா, ஆடுகளம் வந்து ஒரு சேவல் சண்டை தான் வந்து கோரா வச்சு எடுத்திருப்பாங்க. இந்த படத்தை வந்து டாக் ஃபைட்டிங்கை வந்து ஹைலைட் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஹவு மெக்சிகன் பீப்புள் யூஸ்டு டு லெட் தியர் டாக்ஸ் ஃபைட் அப்படின்றது. அது மட்டும் இல்லை, இந்த படத்தோட 3 கதையிலுமே டாக்ஸை வந்து ஒரு முக்கியமான ஒரு எலமெண்ட்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. எனக்கு முக்கியமாக இந்த படத்தில் காமிச்ச ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ஹவு வல்னரபிள் மாஸ்குலினிட்டி இஸ். அதாவது இந்த படத்தில் காட்டப்படுற எல்லா மேல் கேரக்டர்ஸுமே வந்து வல்னரபிளாக இருப்பாங்க. நிறைய படங்களில் வந்து மென் அப்படின்றவங்க வந்து ஸ்ட்ராங்கு, ஃபோர்ஸ், அவங்க 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 வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து, இது வச்சு தான் வந்து நிறைய படம் வந்திருக்கும். ஒரு மேலாக இருக்கிறதுனால அவங்க அடையக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன, அவங்க எங்கெல்லாம் வந்து கோழையாகிறாங்க அப்படின்றது வந்து இந்த படம் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஸோ எவ்ரி ஒன் சொல்லிட்டு வாட்ச் திஸ் மூவி. முக்கியமாக ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு படத்தோட பார்க்கலாம். தேங்க்யூ.